வெல்கம் டு vlog நம்பர் 6. ஸோ இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆகும்போது எனக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு தேடிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக ஒரு போட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் இதை உட்காந்து. பட் ஆனால் இதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் கமெண்ட்ஸில் கூட நான் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த திங்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, ஜுவல் செட்டு அதெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் பார்த்துப்பீங்க, மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ சாரீ இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்த்துப்பாங்க. ஜுவல் செட்ஸுமே ஒரு வேளை மேக்கப்புக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கிறவங்களே தராங்க அப்படின்னா ஃபைன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேளை நான் எங்கே புக் பண்ணேன், நான் தனியாக தான் வாங்கியிருந்தேன், நான் எங்கே புக் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது ஜென்யூனாக நான் ஒரு 3-4 டைம்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு எல்லா டைமுமே சூப்பராக தந்திருந்தாங்க, சீக்கிரமாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்கள உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? எனக்கு அவங்களுக்கு தெரியலாம் செய்யாது, நான் அந்த பேஜ்லேருந்து வாங்கினேன். பட் அதை உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த பேஜை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணியிருந்தாலுமே மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாஸ்க், ஷீட் மாஸ்க். ஆக்சுவலாக இதை நான் மேரேஜ் ஒட்டி தான் வாங்கியிருந்தேன், செட்டாக வாங்கியிருந்தேன், ஒரு 6 to 7 வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒரு 1-2 ரிமைனிங் இருக்குது. இது நமக்கு டேட்டுமே Jan 2028 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு வர அக்கேஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றே 99 rupees, ஸோ 100 rupees கிட்ட வருது. இது மிராபிலே தான் வாங்கியிருந்தேன். இதில் செட்டாக 200-300 சம்திங் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ கார்னியர் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த பிராண்டாலும். ஸோ நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மேரேஜுங்கிறதுனால எல்லா டைமும், பட் முக்கியமாக மேரேஜுங்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் மாஸ்க் போடுறீங்கன்னா நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது கொரியன் பிராண்ட் போல். ஸோ இது எனக்கு நல்லா செட் ஆச்சு. எனக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின், பட் செட் ஆச்சு. லெமன் எல்லா ஃப்ளேவருமே வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்க் மஸ்ட், ஓகேவா? மாஸ்க் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டால் மேக்கப்புக்கு முன்னாடி உங்களை போட சொல்லுவாங்க. அது நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கேட்டுக்கோங்க. பட் இதை வாங்கி வைக்க சொல்லுவாங்க எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே. ஸோ இது முடிஞ்சுது. ஸோ செகண்ட் வெட் டிஷ்யூ. வெட் டிஷ்யூ நார்மலாகவே வச்சுருக்கீங்கன்னா ஃபைனு. வெட் டிஷ்யூ இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த வெட் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அக்கேஷன் ஒரு வேளை இருக்குது அப்படின்னா வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் அந்த மேக்கப்பையோ இல்லை ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு துடைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ நார்மல் டிஷ்யூ வச்சு துடைக்க முடியாதது அந்த வெட் டிஷ்யூ வச்சு துடைக்க முடியும். ஸோ வெட் டிஷ்யூ வாங்கி வச்சுக்கோங்க. நான் வெட் டிஷ்யூ இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு கிடையாது, நான் மாற்றி மாற்றி வாங்குவேன். என் கையில் இப்போ இல்லவும் இல்லை, அது எங்கள் வீட்டில் இருக்குது, அங்கே இருக்குது அம்மா வீட்டில். ஸோ வெட் டிஷ்யூ வாங்கிக்கோங்க செகண்ட், ஓகேவா? தேர்டு நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் நான் யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது. ஆனால் கல்யாண டைமில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு முந்தின நாள் நைட்டு என்கேஜ்மெண்ட்டு, மார்னிங் மேரேஜு, அப்புறம் திருப்பி நைட்டே ரிசப்ஷன் அப்படின்றதுச்சு. ஸோ நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நெயில் பாலிஷ் நம்ம வாங்கியிருப்போம்ல சாரீஸ்க்கு மேட்சிங்காக. ஸோ அதுக்காக நான் அதை வச்சு தான் நமக்கு டைமே இருக்காது. கொடுக்குற டைமில் நெயில் பாலிஷை மாற்றுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் லிக்யூடாக வாங்கியிருக்கீங்கன்னா காட்டன் பால்ஸ் வச்சுக்கோங்க, பஞ்சு. ஒரு வேளை நீங்கள் இதாக டிஷ்யூவாக வாங்கிக்கிட்டீங்கனாலும் ஃபைன், நான் டிஷ்யூவாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா மவுத் ஸ்ப்ரே. இது நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. இந்த மவுத் ஸ்ப்ரே நான் இப்போவும் யூஸ் பண்ணுறேன். அதாவது மேரேஜுக்கு அப்புறம் 6 months ஆகுது. இப்போவும் சம்டைம்ஸ் எனக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இது நான் 2 வாங்கியிருந்தேன். ஒன்று நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா லிக்யூட் மாதிரி தான் இருக்கும் இதோடைய ஸ்ப்ரேமெண்ட்டு. ஸோ இதோட லிங்க் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ இது எப்படின்னா இப்படி திறந்து
நீங்கள் வந்து அவ்வளோதான். ஒரு ஹால்ஸ் சாப்பிட்டு அப்படி இருக்கும், ஹால்ஸு விக்ஸு அந்த மாதிரி ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரு. இது வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ரீத்னஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பசிக்குது நடுவில் சாப்பிட்றீங்க, சம்திங் ஏதோ கொடுக்கவும் செய்வாங்களே அந்த பனானா மில்கெல்லாம் சேர்த்து. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் பிரைட்ஸ் மெய்ட் கிட்ட வந்துட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப போய் வாயை கழுவுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, இப்போவும் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். நான் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷு. ஸோ என்னோடய ஃபேஸ் வாஷை வந்துட்டு நான் அதே தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து இங்கேருந்து இப்போ எனக்கு வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே மண்டபம். ஸோ நீங்கள் இங்கேருந்து பையன் தூரம் பொண்ணு தூரம், ஸோ அந்த மண்டபத்துக்கு வந்து நீங்கள் 2 ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் மறந்து வச்சிட்டிங்கன்னா எதுவுமே வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இருக்கிறத யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா பிம்பிளோ இல்லை ஏதாவது வரலாம். ஸோ அதனால் உங்கள் ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஹீல்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ ஹீல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதவங்க, ஹீல்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கீழே ஷார்ப்பாக ஒரு ஹீல்ஸ் இருக்கும், அதை வாங்காதீங்க. அப்படி மொத்தமாக அப்படி அது பேர் கூட நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன், மறந்துட்டேன். இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் வரும் அந்த பேர். ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் வருதுல்ல இந்த பேர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஹீல்ஸ் யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. எனக்கு வந்து அந்த ஷார்ப் ஹீல்ஸ் வாங்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஹீல்ஸ் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குன்னா ஓகே, இல்லாதவங்க வந்து நான் சொல்கிறேன் இந்த ஹீல்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த குதிங்கால் வந்து வலி இருக்காது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கி க்ளூ டேப். ஸோ நான் வந்து இது வந்து நான் மேரேஜுக்கு வாங்கினது, இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இது நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். டைம் இல்லாதனால யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் இப்போவும் தோணுது. ஸோ இது என்னது அப்படின்னா, இப்போ நான் இதில் பிக்சரில் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? இந்த தெரியலனா ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், கொஞ்சம் ஸ்டிக்கியாக கவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, சிஸ்டர் வச்சு கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வருது. ஸோ இது என்ன அப்படின்னா 12 ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈச் ஷீட்லேயும் வந்துட்டு 6 ஷீட் கொடுத்துருக்காங்க. 12 க்ளூ ட்ராப்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜுவல்ஸ் போடுவீங்கள்ல, அந்த ஜுவல்ஸ் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அப்புறம் ஈவன் செலிப்ரிட்டிஸ் கூட சில பேருக்கு இங்கே இருக்கும். அப்படி கொஞ்சம் நகன்றோம், இப்படி நகன்றோம். அப்படி இல்லைனா நீங்கள் நெத்திச்சுடி போடுவீங்க, அது இங்கே கிடக்கும் இங்கே கிடக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு மேலேயோ இல்லைனா அந்த ஸ்கின்ல கூட இது வைக்கலாம். அப்படி தான் இதில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே கவர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, நீட்டாக பேக்கேஜ் பண்ணி. ஸோ இதில் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க கட், பீல், அப்ளை, ஸ்டிக், அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை ஆக்சுவலாக பலூனு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் செவுத்துல விடுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் மெயினாக வாங்கினது இந்த ஜுவல்ஸை வந்துட்டு என் கூட ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அது நகராது. ஸோ இதோட லிங்க் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? இது வந்துட்டு ரேட் வந்து பார்த்தா ஒரு ஷீட் வந்து 20. நீங்கள் கடையில் இது மாதிரி வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. ஸோ நான் மொத்தமாக 6 ஷீட் வாங்கியிருந்தனால 60 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் இதை. ஓகேவா? இதோட கம்பெனிலாம் எனக்கு தெரில, பட் இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னா சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பொட்டு. ஸோ வந்துட்டு சின்ன பொட்டாக வச்சு பழக்கம் இருக்கிறவங்களும் சரி, இல்லை பெரிய பொட்டு வைக்கிறவங்களும் சரி, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து நீங்கள் பொட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ஈவென்த்தோ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க வந்துட்டு நாங்களே அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலுமே சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க கொண்டு வர பொட்டு நம்ம ஃபேஸுக்கு ஒரு வேளை சூட் ஆகாத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு சைஸ் வாரியாக வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த மீடியம் சைஸும் பெரிய சைஸ் யூஸ் பண்ணாதனால அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஹோம் டவுனில். ஸோ இந்த இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்டோன் போட்டு தான். இது வந்துட்டு நான் இப்போவும் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்துட்டு பொட்டு அது எல்லா சைஸ்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. அது எல்லா சைஸுங்கிறது தான் நான் இதை மெயினாக சொல்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து அப்புறம் ரிசப்ஷனுக்கு அவ்வளோ பெருசாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷ்.
நெயில் பாலிஷ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கல்யாண சாரீக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கிறது. பட் இருந்தாலும் ஒரு காமன் கலர் நெயில் பாலிஷாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. லைக் இந்த மாதிரி கோல்டு கலர், நான் வந்து இந்த கோல்டு கலர் நெயில் பாலிஷ் வந்து மறு வீடு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஆக்சுவலாக இது கோல்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கலர் இது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமனாக எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நான் எல்லா அக்கேஷனுக்கும் இதை போட்டிருந்தா கூட இது கரெக்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி நெயில் கலர்ந்த ஒரு கலரு. அப்புறம் இது வந்து நான் ஜூடியோவில் வந்து இது எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காமன் கலர்ஸாக வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு செட் ஆஃப் ஒரு 6 கலர்ஸ் உங்கள் சாரீ போக ஒரு காமன் கலராக இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஹீல்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கோல்டு கலர் ஹீல்ஸ் வாங்கிக்கோங்க. சரியா? ஓகேவா? இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அது மேட்சிங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் 2 ஹீல்ஸ் வாங்குறீங்கன்னா ஒன்று கோல்டு ஒன்று சில்வர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? காமன் கலராக. ஸோ பிங்க் கலரு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து ப்ளூ கலருங்கிறனால ப்ளூ கலர் ஹீல்ஸ் அப்படி வாங்காதீங்க. ஸோ மற்ற ட்ரெஸ்க்கு போட முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஒயிட் டீத் ஹோம், அது வந்து எதுக்குன்னா ஹேரை வந்து நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணியோ இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஹீட் பட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லாதவங்களுக்குலாம் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஹேரு. ஸோ ஒரு ஹேர் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஹேர் நீங்கள் வந்து எடுக்கும் போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒயிட் டீத் யூஸ் பண்ணியே ஆகணும். பெரிய பல்லு வச்ச சீப்பு. ஸோ குட்டி பல்லை வச்சு மட்டும்தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நான் நாட் ஒன்லி ஃபார் மேரேஜ், எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் டீத்தை வச்சு சிக்கல் எடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பெர்ஃப்யூம் வந்துட்டு நான் சும்மா நான் வீட்டில் வேறு நிறைய பெர்ஃப்யூம் இருக்குது. பட் நான் உங்ககிட்ட வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு கொஞ்சம் பெர்ஃப்யூம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நான் டெய்லி வியராக யூஸ் பண்ணுறேன். இது லாங் லாஸ்டிங் கிடையாது. பட் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இல்லாதது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் யூஸ். ஓகேவா? லைக் இந்த மாதிரி வீடு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த மாதிரி. அப்புறமா வந்து இது வந்து எனக்கு லாங் லாஸ்டிங் இந்த இது. ஓகேவா? இது வந்து என்னென்னா ஒரு அத்தர் மாதிரி அத்தர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி, ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பெர்ஃப்யூம் ரொம்ப நேரம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூமாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெட் ஸ்மெல்லாம் வராது. இன்னொன்று வந்து வெட் பேட், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப வேர்க்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வெட் பேடுன்னு இருக்குது. அதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஈரோ வெளியே வருது அப்படிலாம் எனக்கு கிடையாது. பட் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியும் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா? இது வந்து பெல்லா விட்டா. ஸோ வந்துட்டு பெர்ஃப்யூம் உங்களுக்கு வந்துட்டு எது லாங் லாஸ்டிங்காக இருக்குமோ அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன்ல, அதே மாதிரி இது வந்து நான் பீல் ஆஃப் மாஸ்க் வாங்கியிருந்தேன். பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம் வந்துட்டு கிடையாது. ஸோ நான் அதனால் மேரேஜுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே நான் இது யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இது செட் ஆகிருந்துச்சு. இது வந்து எதுக்குன்னா நம்ம ஃபேஸை என்ன தான் வாஷ் பண்ணாலும் டெட் செல்ஸ் எல்லாம் உள்ளே வந்து சிலர் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. எனக்கெல்லாம் போர்ஸ் உண்டு. ஸோ நான் வந்துட்டு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம். அப்புறம் ஃபேஸ் பேக் நீங்கள் போடுறீங்கன்னா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் மட்டும் இல்லாமல் ஒரு கண்டினியூஸாக 2-3 மந்த்ஸாகவே ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறீங்கனாலுமே அந்த டைமில் யூஸ் பண்ணாமல் முன்னாடியே யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கோல்டு ஃப்ளேவரு. எனக்கு வந்து இது இப்போவும் பிடிக்கும். எங்கேயாவது ரொம்ப பொல்யூஷனில் அடிபட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இதை நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஹேரை பற்றி இன்னொன்று என்னென்னா சாட்டின் கிளாத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 ரப்பர் பேண்ட்ஸாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் முடியை வந்துட்டு எப்படின்னா ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும். கரெக்டாக? ஸோ வந்துட்டு இந்த சாட்டின் கிளாத் வந்து நீங்கள் அந்த ரப்பர் பேண்ட் போட்டு இழுக்கும் போது உங்களுக்கு வந்து அதை அத்துட்டு வராது. அதுவும் அந்த டைமில் வந்துட்டு உங்களை இதெல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த 3 நாளில் அவங்க பிடிச்சி இழுத்து பிக்கும் போது அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறமா வந்து ஆலிவேரா ஜெல்லு, வேஸ்லின் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி குட்டி வேஸ்லின் மினியாக வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு எவ்வளோ 10 ரூபாவா 5 ரூபாவா அது கூட எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா?
எதுக்குன்னா நான் லிப்புக்கு மட்டும் சொல்லலை, அது வந்து நான் பெட்ரோலியம் ஜெல் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா இருக்கலாம், எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஜுவல்ஸ் பட்டு கூட உங்கள் கையில் வந்து ஒரு சின்ன கீரல் விழலாம், அது உங்களுக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்கலாம். உங்களோட அந்த அக்கேஷனில் வந்துட்டு நீங்கள் அந்த அக்கேஷனில் தான் வந்துட்டு உங்களோட மைண்ட் இருக்கணுமே தவிர அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன் இல்லை காலில் வந்து அந்த செருப்பு இதாகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஆலிவேரா ஜெல் கூலிங்காக இருக்கணும்னா ஆலிவேரா ஜெல், அப்படி இல்லைனா மாய்ஸ்சரைஸுக்கு இது வந்து இந்த மாதிரி வேஸ்லின் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மேக்கப் ரிமூவர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ரொம்ப நல்லது. மேக்கப் ரிமூவர்னு சொல்லிட்டு இருக்கும்ல, கார்னியரில் கூட இருக்கும். நான் அது வச்சுக்கல ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு மேக்கப் அப்போ சூப்பர் ஓகே போட்டாச்சு, ஃபஸ்ட்டு மேக்கப் அழிச்சிட்டு ரெண்டாவது மேக்கப் போடணும், எனக்கு டைமே இல்லை. ஃபஸ்ட் மேக்கப் போய் அழிக்கிறேன், அந்த மாவு அப்படியே வந்துகிட்டே இருக்கும்ல, அப்படி வருது. நான் தனியாக நின்று அழிக்கிறதுனால எனக்கு வெட்டிஷெல்லாம் வச்சு தான் ஏதோ சமாளித்து அழித்தேன் கடைசியில். ஸோ வந்துட்டு நீங்கள் மேக்கப் ரிமூவர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்மால் ஹிப் செயின், அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேனான்னு தெரியலை, எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன், ரூமில் இருக்குது. ஸோ ஸ்மால் ஹிப் செயின்னா அப்படி சின்னதாக ஒல்லியாக ஒரு ஒரு ஒட்டியானம், ஓகேவா? ஸோ அதை மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் தனி ஒட்டியானம் கிராண்டாக வச்சுப்பீங்க. பட் இந்த மாதிரி வீடு அதுக்கப்புறம் டெம்பிளுக்கு போகிறப்பெல்லாம் வந்துட்டு அது யூஸ் ஆகும். அதுவும் சாரீ வந்து புதுசாக கட்டுறவங்களுக்கு அது அதை கெட்டியிருக்கும், அந்த குட்டியாக இருக்கிற ஒல்லியாக இருக்கிற அந்த ஹிப் செயின் வந்து 100 rupeesக்குலாம் இருக்குது மீஷோலலாம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாரீ கொஞ்சம் இப்படி ஒட்டி ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன, நோஸ்பின். ஸோ நான் வந்து மூக்கு குத்தலை, பட் எனக்கு வந்து மூக்குத்தி யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக வந்து அன்பெயர்ஸ்டுன்னு போட்டு அன்பெயர்ஸ்டு நோஸ்பின், சரி அந்த ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இப்படி அப்புறம் இந்த ஹாய் நானா படத்துலலாம் மாட்டியிருப்பாங்களே குருநாத் தாக்கூர், அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டியிருந்தேன் ஆக்சுவலாக, மேரேஜுக்கு போட்டிருந்தேன் நான் முகூர்த்தத்துக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி வர மாதிரி அது எனக்கு நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு மூக்கு குத்தலை பட் எனக்கு அந்த மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அன்பேஸ்டு நோஸ்பின் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்ஸ் ஹூக்ஸு, அது உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கவர்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு கவர் வச்சுக்கோங்க, ஜிப்லா கவரு. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஹேர் பென்ஸு, பூக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் அந்த டைமில் வாங்கினது தான் ஆக்சுவலாக, அந்த டைமில் வாங்கினது அப்படியே அந்த கவர்லேயே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்கள் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா முகூர்த்த புடவை வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது கோயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்லாம் சில ரிச்சுவல்ஸ் உண்டு. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. 300 to 400 தெரில கரெக்டாக நான் கொடுக்கல, பட் ஆனால் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த அவசர டைமில் சாரீ கட்டுற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ரீ ப்ளீட்டிங் வந்துட்டு பக்கத்தில் யாராவது பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெயின் பாம். ஸோ வந்து தலைவலி இந்த இதெல்லாம் வந்து எனக்கு வரவே வராது அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் வராது அப்படின்னு உங்களுக்கு ஓகே, வரலைன்னா ரொம்ப சந்தோஷம், இட்ஸ் குட். பட் வந்து பெயின் பாமு, அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் இந்த டேப்லெட்டு, காஃப் சிரப்பு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி ஒரு குட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? முக்கியமாக வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் உங்களுக்கு ஒரு கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டலெல்லாம் போய் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு கோல்டு பிளேஸில் இருக்கீங்க, கோல்டு பிடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வெட் டிஷ்யூ மட்டும் இல்லாமல் நார்மல் டிஷ்யூ வச்சுக்கோங்க. நார்மல் டிஷ்யூ வந்துட்டு சின்ன வேறு ஏதாவது துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஸோ அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்மால் மிரர் வச்சுக்கோங்க, ஒரு குட்டி மிரர், ஓகேவா? நான் வைக்கல, ஏன்னா நான் வீட்டில் தான் இருந்தேன், நான் சொன்ன மாதிரி நான் வீட்டில் இருந்தேன். அதே மாதிரி அவங்க வச்சுருந்தாங்களா, ஆமாம் அவங்க வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு மேக்கப் போட்டு விட்டவங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஸ்மால் மிரர் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பப்போ, இது நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்து நீங்கள் அப்பப்போவே சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபேன் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஹேண்ட் ஃபேன் எதுக்கு அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு இது காயறதுக்கு லேட் ஆகும், எனக்கு அப்படி ஆகலை, எனக்கு நான் ஈஸி, கண் கொஞ்சம் அப்படி பேண்ட் இருக்கிறனால நான் திறந்தாலுமே இது ஒட்டாது எனக்கு இந்த ஐலைனர் எதுவுமே. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும். அது போக உங்களுக்கு வந்துட்டு வேர்த்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆஃப்டர் மேரேஜுமே யூஸ்ஃபுல் தான், குழந்தை பிறந்தா கூட.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தயவு செஞ்சு முந்தின நாள் போய் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணும்போது இந்த இடத்துல அப்படியே வீங்கிரும். ஓகேவா? எனக்கு இந்த ஐப்ரோவே பெருசாக கிடையாது. நான் இதில் ஒன்றுமே போடலை, பார்த்தாலே தெரியும். ஸோ வந்துட்டு எனக்கு ஐப்ரோ த்ரெட் பண்ணால் கொஞ்சம் திக்னஸ் தெரியும். ஸோ அதனால் ஐப்ரோ த்ரெட் பண்ணாமல் இருக்காதீங்க, பண்ணுங்க. பட் ஒரு 3 டேஸ் 2 டேஸ்க்கு முன்னாடியே போய் பண்ணிடுங்க. ஸோ தட் அழகாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஆலிவேரா ஜெல்லோ இல்லை தேங்காய் எண்ணெயோ போட்டு கொஞ்சம் சூத்திங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கப் செட்டு. ஸோ மினிமல் மேக்கப் செட்டு. நான் வந்து மேக்கப் அதான் இப்போ வந்து வீடியோலையுமே நான் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் போடுற பழக்கம் இல்லைனாலுமே ஒரு மினிமல் மேக்கப் செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து வாங்கியிருந்ததில் எனக்கு வந்து ஒரு ஐலைனர் ஸ்கெட்ச் மாதிரியும் அப்புறம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஐலைனர் ஸ்கெட்ச் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஐலேஷஸ் இது எனக்கு தேவையே படலை. இந்த ஐலேஷஸ் கொடுத்துருந்தாங்க. நான் அதை இன்னும் வரைக்கும் சும்மா வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் என்றைக்காவது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பாஞ்சும் நான் யூஸ் பண்ணல, தேவைப்படலை. பட் எனக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் யூஸ் ஆச்சு. ஐலைனர் ஸ்கெட்ச் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும். அப்புறம் வந்துட்டு இதில் இதுலேயே எனக்கு வந்து ஒரு குட்டி மிரர் இருக்குது. ஸோ ஈவன் இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்துட்டு என்னென்னா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த கிளிட்டராக இருக்கிற அந்த ஐலேஷு இந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உடனே நீங்கள் வந்துட்டு கிளம்பணும் அந்த டைமில் வந்துட்டு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமலாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எப்போனாலும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு நல்ல பிராண்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியாக தான் ஆகணும் கிடையாது. இல்லை இதோட லிங்க் வேணுனாலும் நீங்கள் கேளுங்க. இதை நான் ஆஃபீஸ்க்கு கூட போட்டு போயிருக்கேன். லைட்டாக தான் இருக்கும். இதுவும் வந்து 2029 வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே கூட இதை காலி பண்ணுவான்னு எனக்கு தெரில. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல். பட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மெயின் அக்கேஷன்ஸில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ வந்துட்டு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா சில்க் சாரீஸ். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு கிடையாது. இதனால எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காக. இந்த மாதிரி சில்க் சாரீஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்டோன்ஸ் வச்சு தயவு செஞ்சு வாங்க வேணாம். அது வந்துட்டு ஈவன் உங்களுக்கு வாஷ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஸ்டோன்ஸ் இல்லாமலே பட்டு சரியில் வந்து நல்ல டிசைன்ஸ் நல்ல கலர்ஸ் இருக்கிறத வாங்கினீங்கனாலே அது ஒரு நல்ல அழகு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ். ஓகேவா? ஸோ என்றைக்குனாலும் எதுக்குனாலும் யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்கிற மெயின் திங்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி டேப்லெட் ரிலேட்டடாக ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் இந்த மவுத் ஸ்ப்ரே, அப்புறம் பெர்ஃப்யூமு, இந்த மாதிரி நான் சொல்கிற ஐட்டம் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்லேயும் யூஸ் ஆகிற ஐட்டம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக் வச்சு அங்கே உங்கள் பக்கத்துலேயோ இல்லைனா உங்களோட அக்கா தங்கச்சி பிரைட்ஸ் மேடுன்னு சொல்லிட்டு கூட இருப்பாங்க, இந்த மொய் கவர் வாங்கி போடுறதுக்கு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பாட்டில் இல்லை ஃப்ளாஸ்க்கு எல்லாமே தான். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டேட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணும் போதே பீரியட்ஸ் வராத டைமை பார்த்தா கொடுத்துருப்பீங்க. பட் ஸ்டில் சில பேருக்கு அப்படி ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பேடையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ட்ராவல் பண்ணி ஹோட்டல் போகிறீங்கன்னா. ஓகேவா? உங்களுக்கு இல்லைனாலும் யாராவது வந்து கேட்டால் கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாப்கின் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸு, ஒரு பிஸ்கெட்டு, சாக்லேட் வேணாம். என்னன்னா நம்ம சாப்பிட்டோன்னா அந்த பல்லில் ஈவன் மவுத் ஸ்ப்ரே அடித்து பிஸ்கெட்டை நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம். ஆனால் அந்த சாக்லேட்டுங்கிறது வந்து நம்ம மவுத்தை வாஷ் பண்ணால் தான் அந்த சில நேரம் இங்கே போய் அந்த கலர் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பசிக்கும். ஸோ ஜூஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஃப்ளாட் ஸ்லீப்பர்ஸு, ஹீல்ஸ் மட்டும் நம்பி எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு 2 செட்டு ஃப்ளாட் ஸ்லீப்பர்ஸ் அது வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்கி வைக்கணும்னு கிடையாது, வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்துகிட்டும் போங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு முடி நல்லா இருந்துச்சுன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா நான் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எதுக்கு அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கு அஃப்கோர்ஸ் நல்லா நீளமாக ஜட மாதிரி வைக்கணும். பட் ஆனால் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு எனக்கு முடியல. அது இங்கேருந்து இப்படி பிச்சு இப்படி எடுக்கும்போது பயங்கரமாக பெயின் இருக்குது. பெயின்னா என்ன, அது இங்கே எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நான் ரிசப்ஷனுக்கு டைமும் இல்லை. ஸோ நான் ரிசப்ஷனில் வந்துட்டு இல்லை விட்டுருங்க, என்ன நான் வந்துட்டு எதுவுமே வைக்கல, என் ஒரிஜினல் ஹேர்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒரிஜினல் ஹேரில் தான் போயிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லதாக சூஸ் பண்ணிக்கோங்க. சாக்ஸ், ஒருவேளை நீங்கள் ஹோட்டல் ஏசி அந்த மாதிரி போய் தங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் அந்த மாதிரினா நீங்கள்
நான் எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம்னா சில பேருக்கு அப்படி இருக்கும். ஸோ அதனால் சாக்ஸு அந்த மாதிரி ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெயில் கட்ரு வச்சுக்கோங்க. நெயில் கட்ரு வந்து நமக்கு ஒரு கத்தி எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது. பட் ஆனால் நெயில் கட்ரு நமக்கு என்னைக்குனாலும் யூஸ் ஆகும். ஸோ நெயில் கட்ரு வச்சுக்கோங்க. நெயிலை வந்து நீங்கள் வளர்த்துருந்தாலும் அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிஸ்ஸர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை இந்த மயங்கி விழுற பழக்கம், இல்லை ரொம்ப நேரம் நிற்கணும்ல ஸ்டேஜில் சாப்பிடாம அப்படி இருந்தாலும் ஒத்துக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த குளுக்கோஸ் பவுடரு அதெல்லாம் வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெக்ஸ் போடுறீங்கல்ல, ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பெக்ஸோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இட்ஸ் க்யூட். அது வந்து பிரச்சனையே கிடையாது, அது உங்களோட இஷ்டம். ஒரு வேளை ஸ்பெக்ஸ் இல்லை, நான் ஸ்பெக்ஸ் போடலை, நான் லென்ஸ் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் முன்னாடியே வச்சு நீங்கள் வந்து பழகிக்கோங்க. லாஸ்ட் டைமில் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எல்லாமே காட்டிட்டேனா. ஸோ நான் இதில் இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன். நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கப்புலாம் வந்துட்டு கிளாஸ் போடுற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இது வந்து அவங்களோடது, என்னோடது வந்து இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கலை, அதுதான் அதோட கொடுமை. ஸோ அடுத்து ஏதாச்சும் ஒரு வெளியில் போனால் போட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். ஸோ வந்துட்டு நாங்கள் இது லென்ஸ் கார்ட்டில் வாங்கியிருந்தோம் செட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அது சாரீ போட்டுட்டு கூட இந்த மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரேசர், நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை முடி ஷேவ் பண்ணி பழக்கம் இல்லைனாலுமே முன்னாடியே ஷேவ் பண்ணி பழகுங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுவுமே வந்து ஏன் ஷேவ் பண்ணாமல் நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது எதுக்குன்னா, முடி நிறைய இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஹந்தி வைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் அதில் வந்து ரொம்ப ஸ்டெயின் வந்து இருக்காது, அதில் ரொம்ப தடம் மீன் என்ன சொல்கிறது, இந்த கலர் பிடிக்காது. அதனால நீங்கள் வந்து ரேசர் வச்சு எடுத்துக்கோங்க. ரேசர் வந்து சும்மா நீங்கள் பாடி வாஷ் இல்லைனா நீங்கள் சோப் போட்டு அந்த நுரை இருக்குல்ல அதுலேயே நீங்கள் வந்து எடுக்கலாம் பொறுமையாக. உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து கூட பண்ணுங்கள். அந்த கையிலையும் காலில் போடுறதா இருந்தால் கால்லையும் சேர்த்து. அப்புறம் நீங்கள் வந்து பாடி மாய்ஸ்சரைசர் ஆப்ஷனல் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த வளையல்லாம் நிறைய போட்டு பழக்கம் இருக்காது, பிடிக்காது, ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஆகும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வைடு கோம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் கோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா எதுக்குனாலும் யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த லிப்பு வந்து வெளியில் போகிறதுக்கோ இல்லை அப்படின்னா எதுக்குனாலுமே பட்ஸ் வந்து மஸ்ட்டு. ஈவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட பட்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ பட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பாக்ஸ் போட்டு நீங்கள் அதில் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இதில் வந்துட்டு என்னோட என்ன சொல்கிறது, நெத்திச்சூடி அப்போ நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு இது தம்ப்நெயில்ல இருக்கும். ஸோ இது இருக்குது. ஸோ வந்துட்டு நெத்திச்சூடி வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது நான் செட்டோடு வாங்கலை, என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வாங்கின ஜுவல்ஸ்லாம் நெத்திச்சூடி கிடையாது. ஸோ நான் வந்து இது வாங்கியிருந்தேன். இந்த நூல் கூட வந்து என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இதில் மாட்டியிருந்தது, அப்படி இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து இந்த நான் சொன்னேன்ல, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் தான் வாங்கினேன்னு. ஸோ அங்கே தான் நான் வந்துட்டு இந்த இது வாங்கியிருந்தேன், இந்த ஆன்டிக் செட்டு. இந்த நெக்லஸ் வந்து என்னோடய தங்கச்சிக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து இப்போ ஏதாச்சும் நம்ம மேரேஜுக்கோ இல்லைனா வேறு எதுக்காவது அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பெருசாக போட்டு போகிறத விட இது நமக்கு செட் ஆகும் அதை போட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்துட்டு நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு இதுக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும், சுடிதாருக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் இந்த இது. ஸோ சோக்கர் மாதிரி. அப்புறமா வந்துட்டு சில்வர் செட்டில் நீங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. சில்வர் செட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆப்ஷனல், நான் சொல்கிறேன் சும்மா. அப்புறமா என்ன, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் பேங்கிள்ஸு எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வந்து மஸ்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு யூஸ் ஆச்சு, எனக்கு யாரும் சொல்லலை, நானாக தான் வாங்கிக்கிட்டேன். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்துட்டு ஹாப்பி மேரிட் லைஃப். டாட்டா.